மேம், நாளைய தினம் வரக்கூடிய ஆவணி மாத பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் என்ன? ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம், அதுவும் புதன்கிழமையில வருது, புத பிரதோஷமா, அதனுடைய தன்மைகளும் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க மேம். அதாவது பிரதோஷம் அப்படின்னாலே சிவ வழிபாட்டுக்கு உண்டான அற்புதமான நாள்னு தெரியும். ரொம்ப கடுமையான பிரச்சனை எல்லாம் இருக்கு. நாளைய தினத்துல இந்த பிரதோஷ வேலையில நீங்க காலையிலேருந்து விரதம் இருந்து போறவங்களும் போகலாம். ஹெல்த் பிரச்சனை உள்ளவங்க விரதம் இல்லாமல் நார்மலாக சாப்பிட்டுட்டு கூட போகலாம், தவறு கிடையாது. குருநாதர் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ரவுடி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் அடக்கிடுவார்னு சொல்லிட்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் ஸ்ரீ சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவிமா. நற்பவி மேம். மேம், நாளைய தினம் வரக்கூடிய ஆவணி மாத பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் என்ன? ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம், அதுவும் புதன்கிழமையில வருது, புத பிரதோஷமா, அதனுடைய தன்மைகளும் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க மேம். ஓகேங்கம்மா. அதாவது பிரதோஷம் அப்படின்னாலே சிவ வழிபாட்டுக்கு உண்டான அற்புதமான நாள்னு தெரியும். ரொம்ப கடுமையான பிரச்சனை எல்லாம் இருக்குங்களா, ஃபாஸ்டிங் போடுங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க, டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோய், பிபி, சுகர்லாம் இருக்கிறவங்க விட்டுருங்க. பால் பழம் எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. ஆனால் நல்லா இருக்கவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் காலையிலேருந்து இரவு பிரதோஷம் முடிகிற வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க, ஜூஸ் குடிங்க, தவறு கிடையாது. இது போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும், உங்களோட எண்ணங்கள் சரியாகும். ஏன்னா நீங்கள் என்னதான் பிரதோஷ காலத்தில் போய் சிவநாமாவளியை சொன்னாலும் அங்கே போய் ஒருத்தரை இடிக்கிறது, முன்னாடி முண்டிட்டு போய் தள்ளிட்டு போகிறது, ஒருத்தரை திட்டுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அங்கே வழிபாடு சிறக்காது. அப்போது ஃபஸ்ட்டு சாந்தமாகுங்க, பாசிட்டிவாக நினைங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு சனீஸ்வரன் நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்கிற எண்ணத்தை புரிஞ்சுக்குங்க. அப்போ இது போலலாம் இருந்துட்டு நாளைய தினத்தில் இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து போகிறவங்களும் போகலாம். ஹெல்த் பிரச்சனை உள்ளவங்க விரதம் இல்லாமல் நார்மலாக சாப்பிட்டுட்டு கூட போகலாம், தவறு கிடையாது. அங்கே பாக்கெட் பால் வாங்கி கொடுக்காதீங்க பிரதோஷ காலத்தில். பசும்பால் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது, பசும்பால் தேடி பிடிச்சி பசும்பால் பாத்திரத்தில் வாங்கிட்டு போய் கொடுங்க. பாத்திரம் அப்புறம் பிறகு வாங்கிக்கலாம், குருக்கள்கிட்ட வாங்கி கொடுங்க. வில்வம் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க. தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்கு நிரந்தரமாக கொடுப்பார் மகிழ்ச்சி. வில்வம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கூட அந்த பிரதோஷ நேரத்தில் அங்கே நம்ம சிவான ஆலயத்தில் நம்ம இருந்து வழிபாடுகள் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க இறைவன்கிட்ட. இறைவனை மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் உங்களை பார்க்குற வாய்ப்பை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவா, உங்கள் அண்ணனா, உங்களோட தம்பியா, உங்கள் பிள்ளையா பாவனை பண்ணி அவரை போய் பார்க்கறத மட்டும் பண்ணுங்க. எனக்கு பணம் வேணும், எனக்கு பிள்ளை வேணும், குழந்தை எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படிலாம் அங்கே போய் தெய்வத்துக்கிட்ட எதையுமே கோரிக்கை வைக்காதீங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களோட குணங்களை மாற்றிக்குங்க. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க, உங்களோட சிந்தனையை சிறப்பாக வச்சுக்கோங்க. இறைவனை போய் மட்டும் பாருங்க, போகிறோம் நல்லது நடக்கும். இந்த மாதிரி இந்த பிரதோஷ காலத்தில், அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது நல்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிரகமும் நல்ல கிரகம் தான். அப்போ அந்த புதன்கிழமையில வர இந்த பிரதோஷத்தன்னைக்கு நல்ல பச்சை நிற ட்ரெஸ் போட்டுக்குங்க. அதாவது நல்ல கிளிப்பச்சையோ டார்க் பச்சையோ உங்கள் விருப்பம். இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே லேடிஸ் அந்த மாதிரி க்ரீன் கலரில் போட்டுங்க. ஆண்களாக இருந்தால் க்ரீன் கலர் வேஷ்டியும் ஏக வஸ்திரம், வேஷ்டி மட்டும் கட்டக்கூடாது, கூட எப்போவுமே துண்டு வச்சுருக்கணும். ஏன்னா ஏக வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தரும். நிறைய பேர் இன்னைக்கு கலர் கலராக வேஷ்டி கட்டுறீங்க, காவி கலர் கட்டுறீங்க, எல்லோ, அதாவது ரெட் கலர் எல்லாமே கட்டுறீங்க. ஆனால் டவல் கையில் வச்சுருக்கணும், துண்டு கையில் நிச்சயமாக இருக்கணும். ஏக வஸ்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேஷ்டியும் அந்த துண்டும் எப்போவுமே பயன்படுத்துங்க. அது மாதிரி கோவில்களுக்கு போய் இறைவனை தரிசனம், பச்சை வேஷ்டி பச்சை துண்டு போட்டுக்குங்க. நாளைக்கு வீட்டில் இருந்தால் இருக்கட்டும், வாங்க வசதி இருக்கவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது இறைவன்கிட்ட போகும்போது அந்த துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு பணிவாக இறைவனை, அப்போ உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன், தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் உங்களை பார்க்கல வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுங்கள். பெண்களாக இருந்தால் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அதில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் பூ போட்ட மாதிரி கூட இருக்கலாம், தவறு கிடையாது. காட்டன் கட்டியிருந்தால் ரொம்ப சிறப்பு. கட்டிட்டு புடவை ஃப்ரீயாக விடாதீங்க. இறைவனுக்கு முன்னாடி எப்படி ஆண்களை இடுப்பில் துண்டு கட்ட சொல்லணும், அது மாதிரி உங்களோட முந்தானியை முன்னாடி இழுத்து சொருகிக்கிட்டு மனசார பணிவாக இறைவன் முன்னாடி நில்லுங்க. நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு
நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வாரி வாரி வழங்குவார். ஓம் நம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு தாராளமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக சிவனோட பாடல்கள் நிறைய இருக்கு. கேட்கறத விட பாடுங்க, படிங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நான் வணங்கும் எங்கள் ஊரில் உள்ள சொர்ணாம்பிகை சமேத சுகவனேஸ்வரர் அருளால் எல்லாருக்குமே நல்லது கிடைக்கட்டும். நான் வணங்கும் கோகிலாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் அருளால் தலைமை பீடம் என்னோட குருநாதர் சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட குருநாதர் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ரவுடி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் அடக்கிடுவார்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் கபாலி வந்துட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த கபாலீஸ்வரர் சரணடைங்க, சூப்பராக ஜெயிச்சிருவீங்க. நற்பவி, நன்றி. இது நான் நிறைய என்னோட குருநாதர் சொல்லி கவனகர், என்னோட குருநாதர் கனக சுப்ரத்தினம் வாழும் தெய்வம் அவர் சொல்லி நிறைய பதிவுகளை நான் படித்தேன். இதை நான் என்னோட எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கிறது வரும் இல்லைங்களா. என்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவரோட கபாலியை தான் பிடிச்சிக்குவேன். கபாலீஸ்வரரை பற்றி பாடல்களை கேட்பேன். அவரே உருவகப்படுத்தி அவர்கிட்டயே என்னோட விண்ணப்பத்தை எனக்கு இந்த நிலையிலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்குவேன். கோவிலுக்கு போய் அவரை நேரடியாக பார்க்கும்போது உங்களை அடிக்கடி பார்க்குற வாய்ப்பை எனக்கு கொடுங்கப்பான்னு தான் பிரார்த்தனை பண்ணுவேன். சூப்பராக எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். இன்றைக்கும் என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட கபாலீஸ்வரனும் எங்களோட சுகவனேஸ்வரரும். அதனால எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் பிரதோஷ வேலையில் மகிழ்ச்சியாக போய் இறைவனை நாடுங்க. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நற்பவி சொன்னீங்க மேம். மேம், இப்போ நம்ம ஜென்ரலா பூஜைகளுக்கெல்லாம் இந்த பிள்ளையார் மஞ்சள்ல விநாயகர் பிடிப்போம் இல்லையா, அந்த மஞ்சளை வாசல்ல தெளிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமா தெளிக்கலாம். வாசல்ல தெளிச்சு விடுறது நல்லதுதான். அதனால ஏன்னா முதல் நாள் டெய்லி கூட பிள்ளையார் பிடிக்க சொல்லுவேன் நான். 48 நாளைக்கு டெய்லி பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வச்சிருங்க வாசப்படி மேல, நல்லது நடக்கும், தடைகள் விலகும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வைக்கும் பொழுது முதல் நாள் வச்சதை அடுத்த நாள் நம்ம வாசல் தெளிக்க பயன்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. நம்மளோட வீட்டுல அடிக்கக்கூடிய அந்த கலருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? வாஸ்துக்கும் கலருக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து மாறினாலும் மனசு மாறும், கலர் மாறினாலும் மனசு மாறும். அப்போ என்ன விஷயத்தில் ஒரு ஃபேமிலி மைனஸாக இருக்காங்க, பணத்தில் மைனஸாக இருந்தால் அதுக்கு ஒரு கலரு, இல்லை கணவன் மனைவி உறவுல பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கலரு, அதுபோல் குழந்தை இல்லாமல் இருக்கா அதுக்கு ஒரு கலர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் சேஞ்சஸ் கிடைச்சிருது. வாஸ்துவும் சரி பண்ணிடுறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். பிரதோஷத்தோட சிறப்புகள், என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி எந்த தெய்வத்தை ரொம்ப இறுக பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பான தகவலா கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றிம்மா. நற்பவிம்மா.